ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2023. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்மள மாதிரி எஸ்எம்இஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரீதியாக நம்மளுக்கு ஏகப்பட்ட சுதந்திரங்கள் கிடைச்சிருக்குங்க. அது என்னென்ன சுதந்திரம் நம்ம கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் உலகத்துல நம்ம நடுத்தர மற்றும் சிறு வணிகங்களை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் ரீதியாக எப்படி கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்றதை விட ஹாப்பி டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாத்துனாலையும் மீடியாக்குள்ள எல்லாம் போக முடியாதுங்க. நம்மள மாதிரி ஒரு சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள்லாம் அவ்வளவு நம்ம செலவு பண்ணி நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், கூகுள் சர்ச் இன்ஜின், யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்மளோட வணிகத்தை, நம்மளோட பிராண்டை, நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸை கண்டிப்பா இங்க இருந்துகிட்டே நாம உலகத்துக்கு எல்லா பக்கமும் நம்ம காட்ட முடியும். அதுதான் அந்த இன்டர்நெட், அதுதான் அந்த இணையதளத்தோட முக்கியமான விஷயம். ஏன் டிஜிட்டலுக்கு போகணும் அப்படின்னம்னா, இங்கிருந்து நாம அமெரிக்காவில் இருக்க உள்ள நம்ம தமிழ் மக்களுக்கும் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும், இல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்க உள்ள மக்களுக்கும் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். சேல்ஸ் தான்ங்கிறது கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வு நம்மளால கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இங்கிருந்து நம்ம டிஜிட்டல் மூலியமா பண்ண முடியும். அப்படி பார்க்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா, நான் ஏன் ஒரு டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னம்னா, நம்மளுக்கு 3 முக்கியமான ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குங்க. என்னென்ன சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிதி சார்ந்த ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவி ஆட் ஆகட்டும், ஒரு ரேடியோ ஆட் ஆகட்டும், இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், ஒரு மேகசின் ஆகட்டும், இல்ல வெளியில ஒரு அவுட்டோர் மார்க்கெட்டிங் ஆகட்டும், எல்லாத்துனாலையும் அவ்வளவு செலவு பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா பட்ஜெட்ல கூட நம்மளால ஃபேஸ்புக்ல ஒரு ஆடு ரன் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நிதி சார்ந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு சுதந்திரம் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா கண்டிப்பா நம்மளால ஒரு அஃபோர்டபிலிட்டி பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது முதலே கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் ஆடு கொடுத்தாவே இப்பெல்லாம் 3000 ரூபா செலவாகுது. ஆனா அதுல ட்ராக்கும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் பார்த்தாங்க, அது மூலியமா எத்தனை பேருக்கு ரீச் ஆச்சு, ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இருக்காது. ஆனா டிஜிட்டல் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்கிறது துல்லியமாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பினான்சியலா நம்மள இண்டிபெண்டன்டா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்ப நியூஸ் பேப்பர்லாம் போட்டதுதான், 3000 போனதுதான். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆட் ரன் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு 100 ரூபா பட்ஜெட் அப்படின்னா, நீங்க 4 நாள் பார்க்கலாம். 4 நாள் பார்த்து வெயிட் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, இது மக்களுக்கு போய் சேருதா, இது மக்களுக்கு இதுதான் தேவையா என்னங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இல்ல இது சரியா ஒத்து வரல அப்படின்னா நீங்க இமீடியட்டா ஆடை ஸ்டாப் பண்ண முடியும். அப்ப அந்த 4 நாளுக்குரிய காசு மட்டும்தான் போகும். இன்னும் 3 நாளுக்குரிய காசு அப்படியே தான் இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல. அதை நீங்க மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேற விதமான ஒரு ஆடை கொடுத்து கூட நம்ம தாராளமா அதுல பண்ண முடியும். ஸோ இதுதாங்க ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல ஒரு விஷயம். 2வது இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணர்ச்சி ரீதியாக, அதாவது ஒரு எமோஷனல் இண்டிபெண்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். இப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன்ஸ் கூட தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஹியூமன்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா, எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எமோஷனல் ரீதியாக நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா நம்ம தாராளமா ஒரு வீடியோ எடுத்து நம்மளால போட முடியும். இட்ஸ் ஆல் எமோஷனலி அட்டாச்ட் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம பிசினஸுக்கும் we can sell our emotions.
ஈஸிலி we can do it. ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி ரீதியாக நம்மளால ஒரு ப்ராடக்டை வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வளர்ச்சிகள் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சி ரீதியாக நம்மளால ஈஸியாக கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று போதுங்க, மோர் தேன் இனஃப். ஒரு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சி ரீதியாக நம்மளோட விஷயத்தை நம்ம கொண்டு முடியும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த இண்டிபெண்டன்ஸ். இப்பெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு விஷயம் நாம போய் கத்துக்கணும் அப்படின்னம்னா எல்லாமே இன்டர்நெட்ல இருக்குதுங்க. எல்லாமே நீங்க எது வேணாலும் நீங்க போய் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT ஆகட்டும், ஒரு bot.google ஆகட்டும், நீங்க எது போய் எப்படி கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் ஒரு ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அவங்க வந்து உட்காந்து கோடிங் எழுதணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி ரெடி ஆயிடுச்சு. டெக்னாலஜியை நம்ம மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தொழில்நுட்பம் ரொம்பவே நம்ம பிஸ்னஸ்குள்ளே ஊடுருவி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னம்னா ஒரு C++, ஜாவா இல்லை ஒரு HTML, ஒரு வெப்சைட்டை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் போய் கற்றுக்கணும் அப்படின்னா நாங்களாம் 25,000 செலவு பண்ணோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைங்க. எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே யூடியூப்ல கிடைக்கும். இல்லை உங்களுக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒர்க் ஆகலையா, நீங்க போய் யூடியூப்ல கேட்டீங்கன்னா ஃப்ரீயா வந்துடும். எல்லாமே அறிவு சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. இதனால தான் இந்த வருஷம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ஹாப்பி டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நாம சொல்றோம். இந்த 3 முக்கிய சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. என்னென்ன? முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஓகே. ரெண்டாவது எமோஷனலி இண்டிபெண்டன்ட். மூணாவது இன்டெலெக்சுவலி இண்டிபெண்டன்ட். எத்தனை விஷயம் பாருங்க நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இதைத்தாங்க நான் ஹாப்பி டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்ற காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல எல்லாருமே ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம போடுவோம். எஸ், ஐ ஆம் டிஜிட்டலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் எல்லாருமே போடுங்க. இது நல்லா ரீச் ஆகட்டும். கண்டிப்பா எப்படி வந்து ஒருத்தரை சார்ந்து இல்லாம நாமளே எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம காட்டுவோம். நன்றி, வணக்கம். இது வேத சத்தியம்.